டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன், டெய்லி ஆசனாஸ் பண்றேன், டெய்லி சூரிய நமஸ்கார் பண்றேன், நான் ஹெல்தியா இருப்பேனா அப்படின்னா இல்லை. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? ஆமா, ஒர்க் அவுட் இதனுடைய வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். டெய்லி நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நம்மளுடைய மசில்ல போய் மெமரி ஆகி அதை நம்ம என்ன பண்றோம், மெக்கானிக்கலா பண்ண ஆரம்பிக்கிறோம். உதாரணத்துக்கு பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, தலைவாடுறது, ட்ரெஸ் பண்றது, இது எல்லாமே மெக்கானிக்கல். ஆனா இதெல்லாம் இல்லாம தினமும் நான் செய்யக்கூடிய ஆசனங்கள், சூரிய நமஸ்காரம் எப்படி அது ஒர்க் அவுட் இல்லாம போகும் அப்படின்னா, தினமும் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒர்க்கா பாடி எடுத்துக்கும். அப்ப என்ன பண்ணணும், மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே நீங்க சூரிய நமஸ்கார் பண்ணலாம். டியூஸ்டே, தர்ஸ்டே ஆசனாஸ் அண்ட் பிராணாயாமா பண்ணலாம். சாட்டர்டே அன்னைக்கு டோட்டலா நீங்க யோக நித்ரா பண்ணலாம். இல்லைன்னா சண்டே நீங்க யோக நித்ரா பண்ணிட்டு சாட்டர்டே நீங்க பிராணாயாமா மூச்சு பயிற்சிகள் செய்யலாம். வாரத்துல ஒரு நாள் நீங்க உங்களுக்கு உங்க உடம்புக்கும் உங்க தசைகளுக்கும் நீங்க ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். 5 நாளும் ஒரே விதமான ஆசனங்களையும் ஒரே விதமான பயிற்சிகளையும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவுல உடல் அதை ஒர்க்கா எடுத்துக்கும், ஒர்க் அவுட்டா எடுத்துக்காது. அதனால மாற்றி மாற்றி பண்ணுங்க. எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. சில நாள் உங்களுக்கு பண்றதுக்கு பிடிக்கல, எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு உங்களோட இன்ட்யூஷன், உங்க உடல் சொன்னுச்சுன்னா அதற்கு நீங்க மரியாதை கொடுத்தே ஆகணும். நீங்க அந்த நாள் நீங்க உங்க உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க. ஆனா அந்த ரெஸ்ட்டை லாங் ரெஸ்டா பண்ணிடாதீங்க.